யா உங்களுக்கு ஒரு இது சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு காட்டு காட்டு. மைக்கு செட் இல்லைங்க, மைக்கு முன்னால் உட்காந்துருக்கேன், வெப்கேம் முன்னால் உட்காந்துருக்கேன். இந்த 36 வயதில் படத்தை விட்டு ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் விமர்சனம் பண்ண போகிறேன். இந்த படம் நான் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் பார்க்கும்போதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் கிடச்சிது. நிறையா பேர் ஜென்ரல் ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் சொல்கிறேன். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், 20 வருஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வெப்சைட்டில் கீழே போய் பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசந்தின்னு ஒரு மதர், ஒரு தாய், ஹஸ்பண்டு, ஒரு பொண்ணு. இது ஒரு மிடில் கிளாஸ் கேஸு. படிப்படியாக என்ன கேட்டால், பொண்ணும் அப்பாவும் சந்தர்ப்பமும் இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொலீக்ஸ் எல்லாம் அவங்கள இன்சல்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஓகே, விக்டிமைசேஷன் அப்படிமோ. ஓகே, உன்னால் ஒன்றும் முடியாது, உன்னால் தான் ஆச்சு, நீ இதுக்கு லாயக் கிடையாது. இது ஜென்ரலாக எல்லா ஹஸ்பண்டும் எல்லா வீட்லேயும். நீங்கள் இந்த இங்கிலீஷ்னு படம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான். ஸ்ரீதேவி எல்லோரும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இன்சல்ட் பண்ண நம்ம அறியாமலே ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். புரியுங்களா? இது ஒரு ஹேமர் வச்சு நம்மளை அடிக்கிற மாதிரி. இங்கே அடிக்கிறாங்க, அடிக்க நம்ம செஸ்ஸாக போயிடுவோம் மென்டலி. இதை ஒரு மன அழுத்தம்னு சொல்லலாம், ஒரு டிப்ரெஷன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு கேரக்டர், அந்த டிப்ரெஸ்டு வசந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வதர்ஷினிக்கிட்ட ஒன்றா சொல்கிறாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேரக்டர். டிப்ரெஷன் வரும்போதெல்லாம், அவங்களுக்கு மனசு கஷ்டம் வரும்போதெல்லாம், உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் அவுட்லெட் இருக்கணும், யாருக்கிட்டேயோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த டிப்ரெஷன் கொஞ்சமாக கம்மியாகும். நிறையா பேர் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன ஆகும்னா, அவங்க நல்ல பேர் வாங்க, நல்ல மருமக, நல்ல அம்மா, திடீர்னு ஒரு நாள் பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. அது இல்லாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை உள்ள ஆள்கிட்ட சொல்லணும். அதனால் அது ஒரு திவ்யதர்ஷினி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல். அவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மெல்லமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னும் ஒன்று இருக்குல்லங்க, எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எவ்வளோ தான் மனசு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன வரும்னா, தாங்க முடியாத லெவலுக்கு வந்துடும். சில இது சொல்ல முடியும், சொல்ல முடியாது, மெல்ல முடியாது, உட்க முடியாது, முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. அப்போ ரொம்ப டிப்ரெஸ்க்கு இப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்கணுங்க, டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அவங்களுக்கு டிப்ரெஷனில் போயிடுவாங்க, எங்கள் ஃபேமிலியும் டிப்ரெஷனில் போயிடுவாங்க, எல்லோரும் டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இன்னொரு சைக்காலஜிஸ்ட் ரூபத்தில் இன்னொரு தெரியாதவங்கன்னா அபிராமின்னு ஒரு கேரக்டர் வராங்க. அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம லைஃப்பில் ஒரு கவுன்சிலர் வேணும்னு இங்கே இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு கவுன்சிலரோட சைக்காலஜிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதனால் அது முடியும், இது முடியும், எல்லாமே மறந்துட்டேன். நீ அங்கே தான் எனக்கு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா, அப்போ தான் என்ன கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் என்ன பண்ணாங்களோ அவங்கள பூனைக்குட்டி ஆக்கிட்டாங்க. இந்த பொண்ணு தான் அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்கள உனக்குள்ளே பூனைக்குட்டி இல்லை, உனக்குள்ளேயும் ஒரு புலிக்குட்டி இருக்குது, அதை வெளியில் எடுன்னு ஒரு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் அபிராமி கேரக்டர். அதான் நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, ஒரு கவுன்சிலர், ஒரு மென்டார்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த கேரக்டர் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த அம்மா டோட்டலி ஷீல் பி கோயிங் இன்டு டிப்ரெஷன். அதனால் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வருது, இந்த டைரக்டர் அழகாக அது ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் எப்படி பண்ணணும், முடியாத நேரத்தில் என்னென்னு கேட்டால் அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் வாங்க. அந்த புலிக்குட்டியாக இருக்க போறியா, பூனைக்குட்டியாக இருக்க போறியா, அந்த ஒரு புலிக்குட்டியாக கூடிய ஒரு கேரக்டர் காமிச்சாங்க. அவங்க எப்படி ஒரு என்டர்பிரினர் ஆகிறாங்க
அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது நல்லா பாட்டெலாம் போட்டு நல்லா மெட்டெலாம் போட்டு ரொம்ப நல்லா டைரெக்ஷன், ரொம்ப நல்லா டீம் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு இந்த விக்டிமைசேஷன், ஓகே, உங்களை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடிய நீங்கள் நிலைமையில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள், யார்கிட்டையாவது சொல்லுங்கள். இல்லை ஷேர் பண்ண முடியலையா ஒரு டைரி வச்சுட்டு எழுதுங்க. இந்த எழுதுங்க, நான் கஷ்டத்தெல்லாம் இல்லையா கதவை அடைச்சிட்டு அழுங்க. அந்த ஒரு டிப்ரெஷன்னா வெளியில் போனால் தான் நீங்கள் நார்மல் ஆக முடியும். இல்லைன்னா நீங்கள் மட்டும் டிப்ரெஷன் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலியே டிப்ரெஷனில் கொண்டு போயிடுவீங்க. என்னுடைய மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷனில் போகாதீங்க, தான் போக விடாதீங்க. ஓகே, உங்களால் முடியலைன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் பாருங்கள். ஓகே, அந்த இதுதான் ஒரு நான் இந்த படத்தில் என்ன கேட்டால் ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டர் அபிராமி பண்ணது ஒரு பெரிய சைக்காலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் ரொம்ப அது ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த மூவியில். அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ஒன்று நிறைய அபிராமிகள்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு யார்கிட்ட சொன்னால் யார் உங்களுக்கு உதவி பண்ணுவா அப்படிங்கிறது கற்றுக்கணும். அந்த மெசேஜ் தான் இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ஒரு நல்ல படம், பாருங்கள் எல்லோரும். ஆல் லேடிஸ் ஷுட் see this movie and always you have your own method of relieving depression வரும்போது எப்படி வெளியில் வரணும், நீங்கள் புலிக்குட்டியாக இருக்க போகிறீங்களா இல்லை பூனைக்குட்டியாக இருக்க போகிறீங்களா, அதுதான் என்னுடைய சென்ட்ரல் மெசேஜ். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு டைம் புலிக்குட்டி ஆகும் பூனைக்குட்டி, புலிக்குட்டி ஆகும் பூனைக்குட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுப்பேன் சைக்காலஜிஸ்ட் ஆங்கிளில். ரொம்ப நல்ல படம், எல்லோரும் பாருங்கள். அண்ட் கீழே போய் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சஜஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் வெப்சைட்டுக்கு போங்க. ஓகே, நிறையா பிளாக்ஸ் இருக்குது, நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, அண்ட் ஒன்ஸ் இன் எ மந்த் நான் வந்து கூகுளில் வந்து சைக்காலஜிஸ்ட் கேசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். கூகுள் ப்ளஸ் 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் ப்ளீஸ் ஜாயின். இந்த யூடியூப்பை வந்து என் சேனல் இருக்குது, யூடியூப் சேனலில் நிறையா போய் பாருங்கள். அண்ட் மேக் யூ ஆஃப் திஸ் ஹெல்ப் மீ டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ். தேங்க்ஸ் அ லாட். உங்கள் எல்லாத்துக்கும் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் நீங்கள் ஒரு நல்ல படம் ரெக்கமெண்ட் பண்ணணுமா இல்லை ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா அது வந்து 36 வயதுங்களே. ரொம்ப கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கிரேட் டீம். ஓகே, and I would say it's mostly a psychologist movie and I recommend you to go and see that. Thank you very much. ரொம்ப நன்றி இது பார்த்ததுக்கு. ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது இன்னொரு பாயிண்ட் வரேன். Bye-bye, see you, thanks a lot. Go down and please give me your comments. Okay, bye-bye.